உற்சாகமாக கரங்களை தட்டி நம் தேவனை சோஸ்திரம் செலுத்திடுவோமாக. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Let us clap our hands and let us praise His name. Thank you, Lord Jesus. We give you all the glory, Father God. நாங்கள் சோஸ்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. சோஸ்திரம் செலுத்திடுவோம், துதி சோஸ்திரம் செலுத்திடுவோம், சோஸ்திரம் செலுத்திடுவோம், துதி சோஸ்திரம் செலுத்திடுவோம். இயேசு நாமத்தை தினம் புகழ்ந்து சோஸ்திரம் செலுத்திடுவோம், துதி சோஸ்திரம் செலுத்திடுவோம், சோஸ்திரம் செலுத்திடுவோம், துதி சோஸ்திரம் செலுத்திடுவோம். என்னை நிரப்பிடுமே பரிபூரண ஆவியினால், என்னை நிரப்பிடுமே பரிபூரண ஆவியினால். இன்னும் ஒரு விசை நினைத்தருளும் இந்த உலகை ஜெயித்திடவே, இன்னும் ஒரு விசை நினைத்தருளும் இந்த உலகை. என்னை நிரப்பிடுமே, என்னை நிரப்பிடுமே பரிபூரண ஆவியினால், என்னை நிரப்பிடுமே பரிபூரண ஆவியினால். இன்னும் ஒரு விசை நினைத்தருளும் இந்த உலகை ஜெயித்திடவே, இன்னும் ஒரு விசை நினைத்தருளும் இந்த உலகை ஜெய். பாடுவோம் அல்லேலூயா, பாடுவோம் அல்லேலூயா, மரணாதா அல்லேலூயா, பாடுவோம் அல்லேலூயா, மரணாதா அல்லேலூயா. தினம் பாடணும் அல்லேலூயா, இயேசு வருகிறார் அல்லேலூயா. தினம் பாடணும் அல்லேலூயா, இயேசு வருகிறார். பாடுவோம் அல்லேலூயா, பாடுவோம் அல்லேலூயா, மரணாதா ஹalleluya. தினம் பாடணும் அல்லேலூயா, இயேசு வருகிறார் அல்லேலூயா. தினம் பாடணும் அல்லேலூயா, இயேசு வருகிறார் அல்லேலூயா. சோஸ்திரம் செலுத்திடுவோம், துதி சோஸ்திரம் செலுத்திடுவோம் அல்லேலூயா. ரிபலபோ கொச்சரலபோ செலபெரியாண்டே. ஓ இயேசு நாமத்தை தினம் புகழ்ந்து சோஸ்திரம் செலுத்திடுவோம், துதி சோஸ்திரம் செலு. பாடுவோம் அல்லேலூயா, பாடுவோம் அல்லேலூயா, மரணாதா அல்லேலூயா, பாடுவோம் அல்லேலூயா, மரணாதா அல்லேலூயா. தினம் பாடணும் அல்லேலூயா, இயேசு வருகிறார். ஒரு பலபோ செலபெக்கே தெரியாண்டரபோ கொரியாண்டே. இயேசு வருகிறார். தினம் பாடணும், தினம் பாடணும் அல்லேலூயா, இயேசு வருகிறார் அல்லேலூயா. தினம் பாடணும் அல்லேலூயா, இயேசு வருகிறார். ஹalleluya ஆனந்தமே, ஹalleluya ஆனந்தமே, ஹalleluya ஆனந்தமே, ஹalleluya. உன்னத மரபில், உன்னத மரபில் வல்லவன் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னத மரபில் வல்லவன் நிழலில்
tere arekala pare engesu. Hallelujah, hallelujah. கரங்களை உயர்த்தி நம்ம பாடுவோமாக. Let us lift up our hands and praise His name. Oh, hallelujah. Oh, minangala ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. செலலபெக்கே சரியாந்தர லபோக்கோ தோர போரேண்டே. கூனனன மாரியாண்டே. Hallelujah. ஆனந்தமே. Hallelujah. ஆனந்தமே. ஆனந்தமே. ஓரி மலமா சேரலபெக்கே சரியாந்தர லபக்கரியாண்டே. ஓ நீர் உன்னத மறைவில் ஆண்டவரே ரிபலபோக்கோ தோர போரேண்டே. We exalt your name, O Father God. நாங்கள் என்றென்றும் துதிப்போம் ஆண்டவரே. Oh, Brakabalaborio Sanda. I love you, Lord. கரங்களை உயர்த்தி. Let's lift up your hands and express your love to God. My voice to worship you, oh my soul, rejoice. Take joy, my King. It is what you hear. Let it be a sweet, sweet sound in your ears. I love you, Lord, and I lift my voice to worship you, oh my soul, rejoice. Take joy, my King. It is what you yearn. Let it be a sweet, sweet sound in your ears. I love you, Let the love of God flow. Let the love of God and I lift my voice to worship you, oh my soul, rejoice. Take joy, my King. It is what you yearn. Let it be a sweet, sweet sound in your ears. sing, I love you, Lord. I love you, Lord, Kurabasalabalabalabalabala. and I lift my voice to worship you, oh my soul, rejoice. Take joy, my King. It is what you yearn. Let it be a sweet, sweet sound in your ears. Let it be a sweet, sweet Oh, let your worship, let your praise be a sweet sound unto in Him. your Let it be a sweet, sweet
voice and worship Him. Oh, Randa la ba 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 la boria se. Let it be a Rondo la ba la ba la ba la ba la boria se. Rondo la bo. Shedre la ba 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 la sanda. Tura mama dele. Let it be a Oh, la ba ka se la ba la ba la ba 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 la sanda. Oh, breaka ba 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 la bo. Oh, shanda la ba 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 la boria se. Oh, brava ka ba 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 la boria sanda la boria de. Ibri ba 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 la boria sanda la bocca la boria de. La maduriana la bacca ba 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 la sanda. Ibri ba ba la boria shala ba la boria da. Oh, braca ba 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 la boria se brande de bo. Shala ba la maduriande. Solo brondo la boria shake di ba 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 la bo. Praise the Lord and a very good morning to each and every one of you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் யாவருக்கும் காலை வணக்கம். Okay, we are on the 35th day of our 40 days of fasting. நாம் நம்முடைய உபவாச நாள் 35வது நாள்ல நாம் இருக்கின்றோம். Okay, as we are drawing closer to the 40th day. 40 நாள்ல நாம் நெருங்குகிற நாட்களிலே Okay, I believe that each and every one of you are strengthened with the power of God. நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய வல்லமையால பலப்பட்டிருக்கிறீர்கள் என்று. Okay, I believe your spirit man will be arise. நான் விசுவாசிக்கிறேன் ஆவிக்குரிய மனுஷன் எழும்பி இருப்பான். So just enough 5 more days to go. இன்னும் 5 நாள் தான் இருக்கு நம்ம முடிப்பதற்கு. Okay, let these 5 days be something different in our lives. இந்த 5 நாள்ல நம்ம வாழ்க்கையில ஒரு வித்தியாசத்தை நாம் காண வேண்டும். Okay, let's just close our eyes and look unto God. கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். Heavenly Father, we just thank you for the day. பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். Lord, we know that each day, Father, you are doing something new in our lives. ஆண்டவரே, எங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு நாளும் புதிய காரியத்தை எங்கள் வாழ்க்கையில செய்து கொண்டு வருகிறீர். Father, we commit this word into your hands. ஆண்டவரே, இந்த வார்த்தையை உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். Let your word penetrate each and every one's ears. ஆண்டவரே, கேட்கிற ஒவ்வொரு இருதயத்திலும் உம்முடைய வார்த்தை ஊடுருவி பாயட்டும். Lord, we pray that your word will not come back void. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் உங்கள் வார்த்தை வெறுமையாய் வரக்கூடாது. That it will accomplish its purpose today. அதன் நோக்கத்தை நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். Father, we pray you bless this word. ஆண்டவரே, இந்த வார்த்தையை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் Holy ஜெபிக்கிறோம். Spirit, we invite your presence to be in here our midst. ஆண்டவரே, எங்கள் மத்தியில பரிசுத்த ஆவியானவர் வரும்படியாய் அழைக்கின்றோம். Bless each and everyone who's listening to this word. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. In Jesus' name, ask and pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். Hallelujah. அல்லேலூயா. Okay, are you happy this morning? காலைவேளை சந்தோஷமா இருக்கிறீங்களா? Hallelujah. It's good to see you once again through this YouTube channel. இந்த யூடியூப் காணொளி மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. Okay, before we start the message today, I just like to read 2 portions of the scriptures. இந்த செய்தி ஆரம்பிக்கிறது முன்பாக வேதத்திலிருந்து 2 வசனங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். Okay, the first scripture is Psalms chapter 75 verse 6 and 7. முதல் வசனம் சங்கீதம் 75 வசனம் 6 7. Okay, it 75 it says, for exaltation comes neither from the east, nor from the west, nor from the south, but God is the judge. He puts down one and exalts another. வசனம் 6 7. கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலிருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். Hallelujah. Hallelujah. Sometimes when we are looking for deliverance, we are in a very hopeless situation. சில வேளைகளில் விடுதலைக்காக நம்ம பார்க்கும் பொழுது ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் நாம் இருப்போம். We do not know how to come out of the situation. நமக்கு அந்த சூழ்நிலையிலிருந்து எப்படி வெளிவருவது என்று தெரியாது. Okay, how to set ourselves free from the problem that we are in. நம்ம இருக்கின்ற அந்த சூழ்நிலையிலிருந்து எப்படி நம்ம விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்று தெரியாது. So we are helpless in that situation. ஆதலால் அந்த சூழ்நிலையில ஒரு நம்பிக்கையற்ற ஒரு நிகழ்ச்சியிலே நாம் இருப்போம். Okay, in Psalms chapter 75 verse 6 and 7, சங்கீதம் 75 6 7 நாம் பார்ப்போம் என்றால், it says, God is the judge, he puts down one and exalts another. தேவனே நியாயாதிபதியாய் இருந்து ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார் என்று பார்க்கிறோம். So although in our hopeless situation, நாம் நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட God can work something beautiful to lift us up from that. நம்மை அந்த சூழ்நிலையிலிருந்து உயர்த்தும்படியாக நம்ம வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அருமையான காரியத்தை செய்ய முடியும். Hallelujah. Hallelujah. So whatever your situation can be this morning, ஆதலால் இந்த காலைவேளையில உங்களுடைய சூழ்நிலை எவ்விதமாக இருந்தாலும் சரி, maybe you have tried so many things. ஒருவேளை நீங்க அநேக காரியங்களை நீங்கள் செய்து பார்த்திருக்கலாம். You feel hopeless. நீங்க நம்பிக்கையற்ற சூழ்நிலை இருக்கும். You do not know how to come out from the situation. அந்த சூழ்நிலையிலிருந்து எப்படி வெளியாவது என்று உங்களுக்கு தெரியல. Okay, this morning God like to encourage you that he is here. He is the one who lifts us up.
இந்த காலைவேளை உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். தேவன் தாமே உங்களை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். Okay, another scripture இன்னொரு வசனம் just to encourage us this morning. இந்த காலைவேளை நம்மளை உற்சாகப்படுத்தும்படியாக Okay, 1 Samuel chapter 2 verse 8. 2 சாமுவேல் 2 அதிகாரம் வசனம் 8. Okay, 1 Samuel chapter 2 verse 8. 2 சாமுவேல் 2 அதிகாரம் வசனம் 8. It says, "He raises the poor from the dust and lifts the needy from the ash heap. He sets them with princes and has them inherit a throne of honor." ஓகே, 1 சாமுவேல் 2 அதிகாரம் வசனம் 8. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடும் உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகள் மேல் பூச்சக்கரத்தை வைத்திருக்கிறார். Here it's an extreme situation. இங்கே நாம் பார்க்கிறோம், இது ஒரு சூழ்நிலையாக காணப்படுகிறது. Okay, they are not only poor, அவர்கள் ஏழ்மையாக இருப்பது மாத்திரமல்ல, okay, but they sit in the dust and beg for the food. அவர்கள் புழுதியிலே அமர்ந்து தங்கள் ஆகாரத்துக்காக அவர்கள் பிச்சை கேட்கிறார்கள். Okay, they have no hope. அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. They have no other way. வேற எந்த வழியும் இல்லை. Or extreme situation. இது ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை. Okay, but God says God in that situation is able to lift them up and to such a high place. இங்கே நாம் பார்க்கிறோம், கர்த்தர் அவர்கள் இருந்த சூழ்நிலையிலிருந்து அவர்களை உயர்த்தி உட்கார செய்வார் என்று நாம் வாசிக்கின்றோம். Here we see a contrast between the lowest position a person is, இங்கே நாம் பார்க்கிறோம் வித்தியாசம், ஒரு தாழ்மையான ஒரு சூழ்நிலை இருந்து and God lifts him up to a high position. கர்த்தர் ஒரு உயர்ந்த இடத்திற்கு உயர்த்துகிறார். That can happen to your life today. இந்த காரியம் உங்க வாழ்க்கையிலும் நடக்கக்கூடும். Hallelujah. Hallelujah. God is able to lift you up wherever you are. நீங்க எங்கிருந்தாலும் சரி கர்த்தரால் உங்களை உயர்த்த முடியும். Even as the theme for this year, இந்த வருடம் கருப்பொலை போல God will raise up. கர்த்தர் உயர்த்த பண்ணுவார். Okay, and God is able to raise you up in your situation, from your situation. உங்களுடைய சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் உங்களை எழும்ப பண்ண முடியும். Hallelujah. Hallelujah. Today you might be thinking in your own heart, இன்றைக்கு உங்க இருதயத்தில் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம், okay, can God raise me up from this situation? இந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் என்னை உயர்த்த முடியுமா? I know God has raised me up, raised David as from the shepherd boy to become the king of Israel. எனக்கு தெரியும், இங்கே தாவீது ஆடு மேய்க்கிற பையனை ஒரு ராஜாவாக ஆண்டவர் எழுப்பக்கூடும் என்றால், Okay, I know that God has raised Joseph, okay, from the pit, from the prison, and to become to sit with the second person in the Egypt. இங்கே யோசேப்பை பார்க்கும் பொழுது ஒரு குழியிலிருந்து அரண்மனையில இரண்டாவது நிலைக்கு அவர் உயர்த்த ஆண்டவர் அங்க உயர்த்துவார் என்று எனக்கு தெரியும். Okay, I know God has raised Gideon, okay, the weakest clan, okay, and lift him up to deliver the Israelites from the hands of the Midianites. எனக்கு தெரியும், இங்கு சிம்சோன் இங்கு ஒரு பலனற்ற ஒரு சூழ்நிலையிலிருந்து மிதியானை விடுதலை செய்யும்படியாக கர்த்தர் அவனை உயர்த்தினார். Okay, but can God lift him up from the situation I am in? ஆனாலும் இன்றைக்கு நான் இருக்கிற சூழ்நிலையிலே கர்த்தர் என்னை எழும்ப பண்ண முடியுமா? Maybe you are saying to yourself, ஒருவேளை உங்களிடத்தில் நீங்க சொல்லிக் கொள்ளலாம், brother, it's very easy to talk. பேசுறது ரொம்ப சுலபம். You can't understand the situation I'm going through. நான் போகிற சூழ்நிலை உங்களுக்கு புரியாது. Okay, I do not speak out my own words. என்னோட சொந்த வார்த்தையில நான் பேசவில்லை. This morning I just like to encourage you from the word of God. இந்த காலவேளையில இந்த தேவ வசனத்திலிருந்து உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். I cannot lift you up. நான் உங்களை உயர்த்த முடியாது. It's only God can lift us up from the situation. சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் தாமே நம்மை உயர்த்த முடியும். Hallelujah. Hallelujah. The scripture we read earlier, நம்ம சற்று முன்பு வாசித்த it வசனம், says he puts down one and lifts up another. அவர் ஒருத்தரை தாழ்த்தி இன்னொருத்தரை உயர்த்த முடியும். So we read church history. இங்க சபை சரித்திரத்தை வாசிப்போம் என்றால், So many kingdoms arise and came down. அநேக ராஜ்யங்கள் எழும்பி அப்படியாய் விழுந்து விட்டது. So when you see at of all these kingdoms, இந்த எல்லா ராஜ்யங்களையும் நாம் பார்க்கும் பொழுது there is a hidden hand that's lifting up a king and bringing him down. ஒரு ராஜாவை உயர்த்துவதும் இறக்குவதும் அதுக்கு பின்னால ஒரு கரம் இருந்து செய்ததை பார்க்கலாம். So the same God can work in your life. அதே தேவன் உங்க வாழ்க்கையில் செயல்பட So முடியும். do not be discouraged. அதெல்லாம் நீங்க சோர்ந்து போகாதீங்க. Trust God. தேவனை நம்பினீர்கள். God is able to change your situation. தேவனால உங்கள் சூழ்நிலையை மாற்ற முடியும். Hallelujah. Hallelujah. You may say, can God change my situation? நீங்க ஒருவேளை சொல்லலாம், தேவன் என் சூழ்நிலையை மாற்ற முடியுமா? Can God raise me up this year? இந்த வருஷம் கர்த்தர் என்னை உயர்த்த முடியுமா? Look at my situation. என்னுடைய சூழ்நிலை பாருங்க. So difficult to come out from this. இதிலிருந்து வெளிவரத்துக்கு ரொம்ப கடினமா இருக்கிறது. It is unrepairable. அது பழுது பார்க்க முடியாத ஒன்று. No one can help me in this situation. இந்த சூழ்நிலை யாருமே எனக்கு உதவ முடியாது. Okay, look at my life. என்னோட வாழ்க்கையை பாருங்க. How far I've gone away from the Lord. தேவனிடத்திலிருந்து எவ்வளவு தூரம்
விலகி விலகி போய்விட்டேன். Okay, will he accept me again? அவர் மறுபடியும் என்னை ஏற்றுக்கொள்வாரா? Will he raise me up again? மறுபடியும் என்னை எழும்ப பண்ணுவாரா? Okay, look, I'm not a good person. நான் ஒரு நல்ல நபர் அல்ல. Okay, like what you're thinking. நீங்க நினைக்கிறது போல Can God work in my life? கர்த்தரோட வாழ்க்கையில செயல்பட முடியுமா? The good news is God is in a business of raising up. நல்ல செய்தியானது கர்த்தர் ஒருத்தரை எழும்பும்படியாக காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறார். Hallelujah. Hallelujah. Our God can raise anyone else. கர்த்தர் யாரையும் எழும்ப பண்ண முடியும். Okay, if God can raise Lazarus who's dead for more than 3 days, how much more God can raise your dead situation? அப்படி லாசருவை 3 நாள் மரித்த லாசருவை கர்த்தர் எழுப்ப பண்ண முடியும் என்றால் மரித்து போன உங்கள் சூழ்நிலையிலிருந்து எழும்ப பண்ணுவது எவ்வளவு நிச்சயம். Hallelujah. Hallelujah. So don't look at your situation. அதல உங்க சூழ்நிலையை பார்க்காதீங்க. Okay, don't use your situation to estimate God. இங்க உங்களோட சூழ்நிலையை வைத்து கடவுள் இவ்வளவுதான் இப்படிதான் என்று சொல்லி நீங்க நினைக்க கூடாது. But look unto God. ஆனா தேவனை நோக்கி பாருங்க. Hallelujah. Hallelujah. Amen. Is from where our help comes from. நம்முடைய உதவி எங்கிருந்து வருகிறது? In Romans chapter 1 verse 8. ரோமர் 1 வசனம் 8. Okay, it says, but if the spirit of him who raised Jesus from the dead will dwell in you, he who raised Christ from the dead will also give life to your mortal body through his spirit who dwells in you. இங்கே நாம் பார்க்கிறோம் மரித்த உடலை அங்கு கர்த்தருடைய ஆவியானவர் எழும்ப பண்ண முடியும் என்றால் அழியாத அந்த உடம்பை அவரால் எழும்ப பண்ண முடியும். Hallelujah. Hallelujah. Here the scripture says if God can raise Jesus Christ, இங்க பிதாவான ஆண்டவர் இங்கே இயேசுவை எழும்ப பண்ண முடியும் என்றால் the same spirit lives in you. அதே ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். And he is able to do great things in your life. உங்க வாழ்க்கையில பிரதான காரியத்தை அவரால் செய்ய முடியும். He can raise you from your situation. உங்க சூழ்நிலையிலிருந்து உங்களை எழும்ப பண்ண முடியும். So do not be discouraged. அதல சோர்ந்து போகாதீங்க. Hallelujah. Hallelujah. So God want to hold your hands and lift you up this morning. இந்த காலவேளை கர்த்தர் உங்கள் கரத்தை பிடித்து உங்களை எழும்ப பண்ண விரும்புகிறார். Just look unto him. அவரை நோக்கி பாருங்க. Hallelujah. Hallelujah. Because his spirit lives in you. காரணம் ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். Amen. Amen. So this year is a year that God wants or desires to lift you up from your situation. இந்த வருடம் உங்களோட சூழ்நிலையிலிருந்து எழும்புவதுதான் அவருடைய வாஞ்சியா இருக்கிறது. Even the theme that God has given our church this year. இந்த வருடம் கர்த்தர் நம்முடைய சபைக்கு கொடுத்த கருப்பொருள் God will raise up. கர்த்தர் எழும்ப பண்ணுவார். Okay, God will raise someone in your family. உங்க குடும்பத்துல ஒருத்தரை கர்த்தர் எழும்ப பண்ணுவார். God will raise you up to speak to certain people. ஒரு சில ஜனங்களிடத்துல பேசும்படியாக உங்களை எழும்ப பண்ணுவார். God will raise you up to bring a solution in certain circumstances. ஒரு சில சூழ்நிலையிலே பதிலை கொடுக்கும்படியாக உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் எழுப்புவார். So get prepared. அதல ஆயத்தப்படுங்கள். Okay, God is about to do something new in your life. கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்யும்படியாக விரும்புகிறார். This morning I just like to share about a person who God has chosen. இந்த காலவேளையில தேவனால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபரை உங்கள் மத்தியில குறித்து பேச விரும்புகிறேன். This particular person, இந்த குறிப்பிட்ட நபர் although he was chosen by God from his birth, அவருடைய பிறப்பிலிருந்து கர்த்தர் அவரை தெரிந்து கொண்டிருந்தாலும் but in between his life he departed from the ways of God. ஆனாலும் இடையில தேவனிடத்திலிருந்து வழி விலகி வேறு இடத்துல சென்று விட்டார். He left his calling. அவருடைய அழைப்பை விட்டு போய் விட்டார். But when he left his calling, அவருடைய அழைப்பை விட்டவுடன் a tragic thing happened to his life. அவருடைய வாழ்க்கையில ஒரு காரியம் சம்பவித்தது. But at the end when he cried out to God, இறுதியில தேவனை நோக்கி கதறும் பொழுது God raised him up once again. மீண்டுமாக கர்த்தர் அவரை எழும்ப பண்ணினார். This morning this person I'm talking about is Samson. இந்த காலவேளையில நாம் பேசுகிற அந்த நபரானது சிம்சோன். So in order to understand the life on the situation where Samson lived, இங்க சிம்சோன் வாழ்ந்த அந்த சூழ்நிலையை நாம் புரிந்து கொள்வதற்கு okay, we must understand the time of Judges. அங்க நியாயாதிபதி காலத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Okay, in Israel. இஸ்ரவேல்ல Okay, God has chosen Israel. இங்கே கர்த்தர் இஸ்ரவேலை தெரிந்து கொண்டார். Okay, brought them out of slavery in Egypt. எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுதலையாக்கி கொண்டு வந்தார். Okay, and give them a new law. புதிய பிரமாணங்களை கொடுத்தார். And so that they can live according to the law. அது கொடுத்தவுடன் அவர்கள் தேவன் விரும்புகிற விதமாய் வாழும்படியாக. And God brought them to the promised land as he promised. அவர் வாக்குத்தத்தம் பண்ணின விதமாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்திற்கு கொண்டு வந்தார். And they were expected to live a life for him. அவருக்காக ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்த்தார். To be holy people that call for him. அவருக்காக அழைக்கப்பட்ட ஒரு பரிசுத்த ஜனங்களாக. So they went into the promised land with the leadership of Joshua. இங்கே யோசுவாவுடைய தலைமைத்துவத்தின் அடிப்படையில் அந்த வனாந்தரத்தை அவர்கள் கடந்து போனார்கள். So as long as Joshua was there, அங்கு யோசுவா இருந்த நாட்கள் மட்டும் they walked in his ways. அவர் வழியில நடந்தார்கள். Okay, under the leadership of Joshua. யோசுவாவுடைய தலைமைத்துவத்தின் அடிப்படையில். Okay, they did whatever is right in the sight of God. தேவனுடைய பார்வையில்
பார்வைக்கு சரியானது எல்லாமே செய்தார்கள். But after Joshua died, ஆனா யோசுவா அங்க மரித்த பிறகு things began to change. அங்க காரியங்கள் மாறினது. Okay, they began to depart from the ways of God. தேவனுடைய வழிகளை விட்டு விலகி போனார்கள். Okay, we can see all the things that happen here from chapter 1 to chapter 21. இங்க 1ஆம் அதிகாரத்திலிருந்து 21ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த காரியங்கள் எல்லாம் சம்பவித்ததை நம்ம பார்க்கலாம். Okay, when you turn to book of Judges, நியாயாதிபதிகள் புத்தகத்தை பார்ப்போம் chapter என்றால் 1 to 21 talks about all these things. 1லிருந்து 21ஆம் அதிகாரம் இந்த சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் குறிக்கப்பட்டிருக்கிறது. Okay, but I just want you to turn to one scripture this morning. காலவேளையில ஒரு வசனத்தை திருப்பிக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். Okay, turn with me to Judges chapter 21 நியாயாதிபதிகள் 21ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். and verse 25. வசனம் 25. Okay, Judges 21. நியாயாதிபதிகள் 21ஆம் அதிகாரம் Okay, verse 25. வசனம் 25. Okay, verse 25 it says, வசனம் 25. in those days Israel had no king. Everyone did as they saw fit. வசனம் 25. அந்நாட்களிலே இஸ்ரவேலின் ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரியானபடி செய்து வந்தான். Okay, so this scripture summarizes the situation of the nation of Israel during this time. அந்த காலகட்டத்தில் இங்க சொல்லப்பட்ட வசனத்தின் அடிப்படையில் தான் அந்த இஸ்ரவேல் அந்த நாடு அப்படியே அமைந்து இருந்தது. For 300 years of history, அந்த சரித்திரத்தில் 300 காலமாக okay, they depend on their own morality அவர்கள் சொந்த ஒழுக்கத்தின் அடிப்படையில் வாழ்ந்தார்கள் rather than depending on God. தேவனை சார்ந்து இருப்பதை காட்டிலும் They did what pleases their eyes. அவர் கண்களுக்கு சரியானதை அவர்கள் செய்தார்கள். And because of that, so many things happened in that nation. அது நிமித்தமாக அந்த தேசத்தில் அநேக காரியங்கள் நடந்தது. So this morning, இந்த காலவேளையில how is your walk with the Lord? தேவனோடு கூட உங்களுடைய நடக்கை எப்படியா இருக்கிறது? Especially during this lockdown, விசேஷமாக இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் when churches are shut down, சபைகள் அடைக்கப்பட்ட நாட்களிலே when we can't meet one another for fellowship. ஐக்கியத்திற்காக ஒருத்தர் சந்திக்க முடியாத நாளிலே How is our walk with the Lord? தேவனோடு கூட நம்முடைய வாழ்க்கை Let's எவ்விதமாக just pause இருக்கிறது? for a moment and just reflect upon what's happening in our lives as this time. இந்த காலகட்டத்தில் நம்ம யோசித்து பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையில என்ன சம்பவித்தது என்று. Hallelujah. ஹல்லேலூயா. So this morning when you look at book of Judges, the people did what was right in their eyes. இந்த நியாயாதிபதியத்தை நம்ம பார்க்கும்போது அங்க ஜனங்கள் அவருக்கு சரியானதை எது சரியாக இருக்கிறதோ அதையே செய்தார்கள். So there is a pattern in the entire book of Judges. இங்கே நியாயாதிபதி புத்தகத்துல பார்க்கிறோம் அங்க ஒரு பேட்டர்னா ஒரு காரியங்கள் இருக்கிறது. When you look at the whole book of Judges, நியாயாதிபதி முழு புத்தகத்தை பார்க்கும் பொழுது okay, you can see a cycle. அங்கு ஒரு சுற்றி வருகிற ஒரு காரியம் போல இருக்கிறது. What I mean by cycle is repeated things over and over again. சைக்கிள் என்று சொல்லும்போது அந்த காரியங்கள் மறுபடியும் மீண்டுமாக சுற்றி வருகிறது. Okay, so we see when the Israelites walked in their own ways, இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் சொந்த வழியிலே நடக்கும் பொழுது they sin against God. தேவனுக்கு முன்பாக பாவம் செய்தார்கள். Okay, and they followed idols. அங்கு விக்கிர ஆராதனை பின்பற்றி போனார்கள். And they rejected God's way. தேவனுடைய வழியை விட்டு தவிர்த்து போனார்கள். And because of that, அது நிமித்தமாக God will raise up people around them அவர்கள் சுற்றியுள்ள ஜனங்களை கர்த்தர் எழுப்ப பண்ணினார். to oppress them, to take over them, to make them a slave. அவர்களை அழுத்தும்படியாக அவர்களை மேற்கொள்ளும்படியாக அங்கு அடிமைகளாக எடுத்துக்கொள்ளும்படியாக So they become captives. அங்கு அவர்கள் அங்கு அடிமைத்தனத்தில் போனார்கள். So when they are in captives, அவர்கள் சிறை எடுக்கப்பட்ட போது once again they cry out to God. மீண்டுமாக தேவனை நோக்கி கூக்குரலிட்டார்கள். Lord, help us. ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். Okay, and in that situation, அந்த சூழ்நிலையிலே God will raise up a judge. ஒரு நியாயாதிபதியை கர்த்தர் எழுப்ப பண்ணினார். Hallelujah. So, and when God raises up the judge, இங்கே நியாயாதிபதியை கர்த்தர் எழும்பினவுடன் he will deliver the people from the hands of the enemies. இந்த எதிராளியோட கரத்திலிருந்து அந்த ஜனங்களை அவர் விடுவித்தார். So there will be a period of peace. அங்கு ஒரு சமாதான காலகட்டம் அமைந்தது. And after the judge dies, இந்த நியாயாதிபதி மரித்தவுடன் once again the Israelites go back to their old ways, மீண்டுமாக இஸ்ரவேல் தங்கள் சொந்த வழிக்கே போய்விட்டார்கள். sinning against God, தேவனுக்கு முன்பாக பாவம் செய்தார்கள். rejecting God. தேவனை அங்க ஒதுக்கினார்கள். So this cycle repeat over and over again இந்த காரியமானது மீண்டுமாக அவ்விதமாக அங்கு சுற்றி வருகிறது. throughout the entire book of Judges. இந்த நியாயாதிபதி முழு புத்தகத்திலும் பார்க்கலாம். So in the book of Judges we can see how God raises up many people. இந்த நியாயாதிபதி புத்தகத்துல எப்படி ஆண்டவர் அநேக நியாயாதிபதிகளை எழுப்பினார் என்று பார்க்கலாம். Okay, like Deborah.
தெபோரா, Gideon, கிதியோன், Samson. சாம்சன். So many people, simple people, but God raised them up. சாதாரண ஜனங்கள் தான், ஆனால் கர்த்தர் அவர்களை எழும்ப And பண்ணினார். God used them to deliver the Israelites from the trouble they are in. இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிற பிரச்சனையிலிருந்து அவர்களை விடுவிக்கும்படியாக இப்பேற்பட்ட ஜனங்களை ஆண்டவர் எழுப்பினார். Hallelujah. Hallelujah. So Samson was born in this kind of environment. ஆதலால் இங்க பார்க்கும் சாம்சன் இவ்விதமான சூழ்நிலை மத்தியில அவர் பிறந்தவர். So God's, when the Israelites sinned, they cried to God. இங்க இஸ்ரவேல் அங்க தேவனை நோக்கி கதறும் பொழுது, And they were under the oppression of the Philistines. அங்க பெலிஸ்தருடைய அழுத்தத்துக்குள் அவர்கள் இருந்த நாள்ல, Okay, we will see some of the things that there's foretold about Samson. இங்க சாம்சனுடைய முன்குறித்து சொல்லப்பட்ட சில காரியங்கள் இருந்தது. Okay, we'll take Judges chapter 13. நியாயாதிபதி 13ஆம் அதிகாரம். Okay, you can, if you have time, you can read from verse 1 to 12. உங்களுக்கு நேரம் இருக்குமென்றால் 1 லிருந்து 12 வரைக்கும் நீங்கள் But வாசிக்கலாம். I'm going to just read verse 2 to 5. இங்கே உங்களுக்காக 2 லிருந்து 5 மட்டுமே நான் வாசிக்க விரும்புகிறேன். Okay, a certain man of Zorah named Monah from the clan of Danites had a wife who was childless, unable to give birth. The angel of the Lord appeared to her and said, "You are barren and childless, but you are going to become pregnant and give birth to a son." Okay, verse 4, it says, "Now see to it that you drink no wine or other fermented drink, and that you do not eat anything unclean. You will become pregnant and have a son whose head is never to be touched by a razor, because the boy is to be a Nazarite, okay, dedicated to God from the womb. And he will take the lead in delivering Israel from the hands of the Philistines." நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் வசனம் 2 லிருந்து 5. அப்பொழுது தான் வம்சத்தனாகிய சோரா ஊரான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாய் இருந்தால், கர்த்தருடைய தூதனானவன் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியே, நீர் கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கு தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரம் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். Hallelujah. அல்லேலூயா. Okay, in verse 13 chapter 13 verse 1, நியாயாதிபதி 13ஆவது வசனம் 1. okay, it says that again the Israelites sinned or did evil in the sight of God. இங்கே நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். And God delivered them in the hands of the Philistines. இங்கே கர்த்தர் அவர்களை 40 வருஷம் பெலிஸ்தருடைய கையில் ஒப்பு கொடுத்தார். Hallelujah. Hallelujah. So now under the oppression of the Philistines, இங்கே பெலிஸ்தருடைய அங்க அடியின் அழுத்தத்திற்குள் அவர்கள் they இருந்தார்கள். cry out to God. தேவனை நோக்கி கதறினார்கள். And here in verse 2, வசனம் 2ல பார்க்கலாம், God gives a deliverer to that situation. அந்த சூழ்நிலையை விடுவிக்கும்படியாக கர்த்தர் ஒரு விடுதலை செய்கிறவரை அங்கு கொடுத்தார். God raised up someone to deliver the Israelite from the hands of the Philistines. பெலிஸ்தருடைய கரத்திலிருந்து இஸ்ரவேலை விடுவிக்கும்படியாக கர்த்தர் ஒருத்தரை எழுப்பினார். Okay, when you read the scripture, வசனத்தை நீங்க வாசிக்கும்போது, okay, there are certain conditions that God has given. அங்கு சில நிபந்தனைகளை ஆண்டவர் கொடுத்தார். Okay, here God calls Samson. இங்கே சம்சோனை கர்த்தர் அழைத்திருக்கிறார். Okay, he was to be separated from other people. அவர் மற்ற ஜனங்களை விட்டு பிரிந்திருக்க வேண்டும். Okay, some of the things that Samson need to do, ஒரு சில காரியங்கள் அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால், because he is under a Nazarite vow, அவர் நசரேயனாக இருந்த நிமித்தமாக he was a covenanted child. அவர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளையாக இருந்தார். Okay, firstly, முதலாவது, okay, he should not drink any wine. அவர் எந்த ஒரு திராட்சை ரச மதுபானையும் குடிக்க கூடாது. Okay, and secondly, or any other fermented drinks. அல்லது மற்ற எந்த ஒரு பானத்தையும் அவர் குடிக்க கூடாது. Okay, and thirdly, மூன்றாவது, he should not eat any unclean food. அவர் தீட்டான ஒன்றையும் புசிக்க கூடாது. Okay, and the fourth thing, நான்காவது, okay, his head should not be touched by any razor. That means his hair should not be cut or shaved off. அவன் தலையின் மேல் சவரம் கத்தி படலாகாது. அப்படி என்றால் அவரோட தலையில் இருக்கிற முடியை வெட்டக்கூடாது. Okay, so this child Samson was dedicated to the Lord from the mother's womb. இந்த பிள்ளை சிம்சோனானவன் தாயின் கருவிலே இருக்கும் போதே கர்த்தருக்கென்று அங்கு கொடுக்கப்பட்ட ஒரு பிள்ளை. Okay, and God has a mission for him. கர்த்தர் இவருக்காக ஒரு ஊழியத்தை வைத்திருந்தார். Okay, he says he will lead in delivering Israelites from the hands of the Philistines. இங்க நாம் பார்க்கிறோம், அவன் இஸ்ரவேலின் பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாகி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். Hallelujah. Hallelujah. So here we see
depends on the situation, God raises up someone. அந்த சூழ்நிலை நிமித்தமாக கர்த்தர் ஒரு நபரை எழுப்பினார் என்று பார்க்கலாம். God chose Samson. இங்க கர்த்தர் சாம்சனை தேர்ந்தெடுத்தார். God has a call in his life. கர்த்தருடைய அழைப்பு அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. And because of that call, there is a condition concerning his life. அங்க அவருக்கு அழைப்பு இருந்த நிமித்தமாக அவருடைய வாழ்க்கையில் ஒரு நிபந்தனையும் இருந்தது. Because he is a covenanted child. காரணம் அவன் நிபந்தனைக்காக ஒப்பு கொடுத்த ஒரு பிள்ளை. Dedicated to the Lord. தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு So பிள்ளை. this morning, you and as you are listening to the word of God, இந்த காலைவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், there is a call in each and every one of your life. உங்க வாழ்க்கையில ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு அழைப்பை God has வைத்திருக்கிறார். called you. God has raised you for such a time as this. கர்த்தர் இவ்விதமான காலகட்டத்திற்கு கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார், எழுப்ப பண்ணியிருக்கிறார். And if you hear his voice today, இன்றைக்கு அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பீர் and என்றால், response to his call, அவருடைய அழைப்புக்கு செவி கொடுப்பீர் என்றால், God will raise you up for that purpose. அந்த நோக்கத்திற்காக கர்த்தர் உங்களை எழும்ப பண்ணுவார். Hallelujah. Hallelujah. So Samson was called by God. ஆதலால் இங்க பார்க்கிறோம் சாம்சன் தேவனால் அழைக்கப்பட்டவர். Okay, there is a plan and purpose for his life on this earth. அவருடைய வாழ்க்கைக்காக ஒரு சித்தமும் ஒரு நோக்கமும் இருந்தது. Okay, and God requires Samson to live a life that is holy before him. இங்க ஆண்டவர் சாம்சன் தேவனுக்கு பிரியமான பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்பினார். Hallelujah. Hallelujah. So how did Samson live? ஆனாலும் சாம்சன் எப்படியாக வாழ்ந்தார்? Although he has a call, அவருக்கு அழைப்பு இருந்தாலும் கூட, although he knew that God has called him, ஆண்டவர் அவர் அழைத்திருக்கிறார் என்று அறிந்திருந்தாலும் கூட, although he knows he is under a Nazarite vow, அவர் நசரேத்து அந்த அடிப்படையில் அவர் இருக்கிறார் என்று தெரிந்து கொண்டாலும் கூட, although he know that there is certain rules and regulations that he need to follow, அவர் பின்பற்றுவதற்கு சில ஒழுக்கங்கள் இருக்குது என்று அவருக்கு தெரிந்திருந்தாலும் கூட, but he did not keep by the rules or requirements. ஆனாலும் பார்க்கிறோம் அந்த தேவை அல்லது அந்த ஒழுக்கத்தை அவர் கடைபிடிக்கவில்லை. Hallelujah. Hallelujah. Sometimes rules or regulations are there. சில வேளைகளில் இப்பேற்பட்ட அங்க ஒழுக்கங்கள் காரியங்கள் இருக்கும். Sometimes you go to the restaurant. நீங்க ரெஸ்டாரண்ட்க்கு போனீங்கன்னா, Okay, there will be a big signboard with a cigarette with a X mark. அங்க பெரிய ஒரு சைன் போர்ட் அந்த சிகரெட்ல அங்க அப்படியே கிராஸ் பண்ணிருப்பாங்க. Okay, what it says? அது என்ன சொல்லப்படுகிறது? Do not smoke. அங்க புகை பிடிக்க கூடாது. Okay, although the signboard is there, அங்க சைன் போர்ட் இருந்தாலும் கூட, okay, what people do? ஆனா ஜனங்கள் என்ன செய்வார்கள்? Okay, they will light up and begin to smoke. அங்க பத்த வச்சு அவங்க சிகரெட் பிடிப்பார்கள். So it is not knowing the rule, but we need to dedicate ourselves for the service of God. இங்கே அந்த காரியத்தை அறிந்திருந்தாலும் கூட, ஆனாலும் தேவனுடைய ஊழியத்துக்காக அந்த காரியத்தை செய்ய ஒப்பு கொடுக்கிறதா இருக்க வேண்டும். Okay, rules talks about our special relationship with God. இந்த ஒழுக்கமானது தேவனுக்கு நமக்கு இருக்கிற விசேஷ அந்த நெருக்கத்தை காட்டுகிறது. Okay, why God sets these rules? ஏன் ஆண்டவர் இப்பேற்பட்ட கோட்பாடுகளை கொண்டு வந்தார்? God want to reveal his relationship. God wants us to walk in his relationship. காரணம் நம்மை கட்டும்படியாக நம்முடைய உறவுகளை புதுப்பிக்கும்படியாக அவர் செய்தார். Hallelujah. So knowing the scriptures is good. வசனத்தை அறிந்திருப்பது நல்லதுதான். But we also need to be a doers of the word, as James says. இங்க யாக்கோபு சொன்னது போல நம்ம கேட்கிறது மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களா இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. So because Samson was not careful concerning his life, இங்க அவரோட சாம்சனோட வாழ்க்கை குறித்து அதிக அக்கறை கொள்ளாத நிமித்தமாக, because he did not follow the instruction of God, தேவனுடைய காரியத்தை அவன் பின்பற்றி செய்யாத நிமித்தமாக he began to do things that is not pleasing unto the Lord. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை அவர் செய்ய தொடங்கினார். Okay, and that begins the downfall of Samson. இதுதான் அவரோட வாழ்க்கையில ஒரு வீழ்ச்சியை கொண்டு வந்தது. Okay, if you read Judges chapter 14 verse 1, இங்கே நியாயாதிபதிகள் 14:1 வாசிப்போம் என்றால், okay, it says, Samson went down to Timnah and saw there a young Philistine woman. When he returned, he said to his father and mother, I have seen a Philistine woman in Timnah. Now get her for me as my wife. 14:1-2 சிம்சோன் திம்னாவுக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். Hallelujah. So here he did something that is against the will of God. இங்கே நாம் பார்க்கிறோம் அவர் செய்த ஒரு காரியமானது முற்றிலும் தேவனுடைய சித்தத்துக்கு வேறுபட்டதா இருந்தது. According to God's standard, தேவனுடைய ஒழுக்கத்தின்படி the Israelites cannot intermarry with foreigners. இங்கு அந்நியரோடு கூட இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் திருமணத்திலே கலக்க கூடாது. It's not because that God hates other people. இது மற்ற அந்த ஜனங்களை ஆண்டவர் வெறுக்கிறார் என்று அல்ல. But through their marriage, they might take this person
away from God. ஆனாலும் கூட நம்ம பார்க்கும் இந்த திருமணத்திலிருந்து ஒருவேளை அந்த நபரை தேவனை விட்டு விலக்கி அவர்கள் அழைத்து செல்லக்கூடும். But what did Samson say? இங்க சிம்சோன் என்ன சொன்னார்? Okay, I seen a Philistine woman, now get her for me. நான் ஒரு பெலிஸ்தர் குமாரத்தியில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். Okay, what is the main theme of the book of Judges? இங்க நியாயாதிபதிகள் அங்க முழுமையான காரியம் என்ன பார்த்தோம்? Just now we read. நம்ம சற்று முன்பு வாசித்தோம். Okay, people did according to what pleases them. இங்க ஜனங்கள் அவர்களுக்கு எது பிரியமா இருக்கிறதோ அதையே செய்தார்கள். So when Samson saw this Philistine young woman, இங்க சிம்சோன் இந்த வாலிய பெண்ணை பார்த்தவுடன் she was pleasing to the eyes. அவன் கண்ணுக்கு அவர் அழகாக தென்பட்டார். And he asked his parents to go and propose to them. அந்த பெற்றோர்கள் அந்த பெண்ணை போய் தனக்கு கொண்டு வரும்படியாக கேட்டுக்கொண்டார். Okay, although the parents rejected, they said, is there no one else in Israel? அங்க அந்த இஸ்ரவேலிலே வேற பெண் இல்லையான்னு சொல்லி அந்த பெற்றோர்கள் கேட்டாலும் But Samson was adamant. ஆனால் இங்க சிம்சோன் பிடிவாதமா இருந்தார். Okay, the next thing Samson broke of one of the vow is, இங்க இன்னொரு நிபந்தனை அவர் எதை உடைத்தார் என்றால், okay, on the way to திம்னாருக்கு போற வழியிலே, okay, when Samson was going, இங்க சிம்சோன் போகிற வழியிலே a young lion came out. ஒரு சிங்கம் அங்கு வந்தது. So he tore the lion with bare hands. அவர் வெறும் கையால் கூட அந்த சிங்கத்தை விதமாக கிழித்து போட்டார். Okay, and he went and again when he comes back, மீண்டும் அங்கிருந்து திரும்பி வரும்பொழுது he saw the carcass of the lion. அங்க ஜனங்களுடைய அந்த சிங்கத்துடைய எலும்புகள் இருக்கிறதை பார்த்தார். And he saw a lot of bees surrounding the carcass. அந்த எலும்புகள் சுற்றிலும் அங்க தேனீக்கள் இருப்பதை பார்த்தார். And he saw there was honeycomb in that carcass. அதற்குள்ளாக அந்த தேன் கொம்பு இருந்ததை பார்த்தார். Okay, so what he did? அவர் என்ன செய்தார்? Because it was pleasing to the eyes. அந்த கண்ணுக்கு அது நன்றாக இருந்த நிமித்தமாக So he went and take some honey and ate. அங்க போய் சில தேன்களை எடுத்து அவர் உட்கொண்டார். Not only he ate for himself, அவருக்கு அவர் சாப்பிட்டது மாத்திரமல்ல, he took it and gave it to the parents. எடுத்துட்டு போய் பெற்றோர்களுக்கும் கொடுத்தார். He broke another rules in the Nazareth vow. இங்க நசரேத்தினுடைய அந்த காரியத்தில் இரண்டாவது பொருத்தனை உடைத்தார். Okay, thou shall not eat any unclean food. தீட்டான ஒன்றும் சாப்பிடக்கூடாது என்று சொன்ன அந்த காரியத்தை உடைத்தார். Okay, the Israelites should not touch any dead things. இங்க மரித்த எந்த ஒரு காரியத்தையும் அவர்கள் சாப்பிடக்கூடாது So என்று he சொல்லப்பட்டிருக்கு. broke one of the vows. அங்கு சொன்ன ஒரு பொருத்தனையை அவர் உடைத்தார். Hallelujah, amen. And next we see he fell into immorality. இரண்டாவது காரியம் பார்க்கிறோம், ஒழுக்கமற்ற காரியத்தில் அவர் விழுந்து விட்டார். He did a lot of things that's unpleasing unto the Lord. தேவனுக்கு பிரியமில்லாத அநேக காரியத்தை செய்தார். And lastly in Judges chapter 16 verse 4, இறுதியாக நியாயாதிபதி 16:4 பார்க்கலாம். okay, he broke his vow by allowing his hair to be cut. அவருடைய தலையில் உள்ள மயிரை சிரைக்கும்படியாக அவர் அப்படியாக விட்டு விட்டார். Okay, when he was lying in the laps of Delilah, தெலீலா மடியிலே அங்க படுத்திருக்கும் பொழுது, okay, when Delilah asked him, தெலீலா கேட்கும் பொழுது, okay, for few times he mislead them, ஒரு சில கேட்ட காரியத்திலிருந்து அவர் தவறாக நடத்தினார். but finally he told the secret of his strength. ஆனாலும் இறுதியாக தன்னுடைய வல்லமையின் அங்க ரகசியத்தை அவர் சொன்னார். Right? And because he revealed the source of the strength, அந்த வல்லமையின் காரியம் என்னவென்று அவர் அங்க வெளிப்படுத்த நிமித்தமாக, okay, it showed the downfall of his life. அவருடைய வாழ்க்கையில் வீழ்ச்சியை நம்ம பார்க்க முடியும். Okay, they shaved off his hair. அந்த தலையை அங்க முடியை வெட்டி விட்டார்கள். Okay, his strength was not his own. அவருடைய பலமானது அவருடைய சொந்த பலம் அல்ல. It came from the Lord. தேவனிடத்திலிருந்து வந்தது. Because he was committed to the Nazareth vow. இங்க நசரேத்தினுடைய பொருத்தனை கீழ் இருந்தது So நிமித்தமாக, that hair symbolizes the vow. இங்கே அந்த முடியானது அந்த பொருத்தனை காட்டுகிறது. So when Samson allowed Delilah to cut the hair, இங்கே சிம்சோன் தெலீலா அந்த முடியை வெட்டுவதற்கு அனுமதித்த நிமித்தமாக, it shows the breaking of the covenant or the law of God. தேவனுடைய காரியத்தையும் அல்லது உடன்படிக்கையை அங்க உடைத்ததை நம்ம பார்க்கலாம். Okay, as the result, God removed his hand from Samson. அது நிமித்தமாக கர்த்தருடைய ஆண்டவர் அவருடைய கரத்தை சிம்சோன் வாழ்க்கையிலிருந்து எடுத்து விட்டார். So you can read the stories following it. இந்த தொடர்ச்சியாக இந்த கதையை நீங்க வாசிக்கலாம். So we see the Philistine tied Samson up. இங்கே பெலிஸ்தர்கள் சிம்சோனை கட்டி போட்டார்கள். Okay, pull out his eyes கண்களை பிடுங்கி விட்டார்கள். and took him to the prison. அங்க சிறைச்சாலைக்கு கொண்டு போனார்கள். Okay, and they forced him to grind. மாவாட்டும்படியாக அங்கு செய்தார்கள். Here
a powerful judge of Israel. இஸ்ரேலோட வல்லமையான ஒரு நியாயாதிபதி. A man who killed a lion with his bare hands. அங்க வெறும் கரத்தினால ஒரு சிங்கத்தை அடித்து போட்டவர். A man who killed 30 people, Philistines. 300 பெலிஸ்தரை கொன்று போட்டவர். A man who caught 300 foxes and tied their tails and set them on fire and destroyed, torched the fields of the Philistines. இங்கே நரிகளுடைய வாளுகளே பந்தங்களை கட்டி அங்கு வெள்ளாமையில் கதிர்களை அழித்து போடும்படியாக அனுப்பின ஒரு நபர். A man who with the jawbone of the donkey killed more than 1,000 people, Philistines. ஆயிரக்கணக்கான பெலிஸ்தர் மேலே அந்த தாடின் எலும்பினாலே கொன்று குவித்தவர். Okay, he did all these things. இது எல்லாமே அவர் செய்தார். There was so much power God has given him. ஆண்டவருக்கு அவருக்கு அதிகமான வல்லமையை கொடுத்திருந்தார். Because he was not careful in keeping that vow. அந்த பொருத்தனையை அவர் ஜாக்கிரதையாக காத்துக்கொள்ளாத நிமித்தமாக He lost everything. எல்லாவற்றையும் இழந்து Now he was helpless situation. இன்றைக்கு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறார். Okay, he was like a slave. ஒரு அடிமை போல இருக்கிறார். Okay, grinding flour. அங்கு மாவு ஆட்டிக் கொண்டிருந்தார். And people were mocking, people were making fun of him. இங்கு ஜனங்கள் அவரை பார்த்து பரியாசம் செய்தார்கள். Okay, but even in that situation, ஆனால் அந்த சூழ்நிலையிலும் கூட God is able to lift him up. கர்த்தர் அவரை உயர்த்தினார். Hallelujah. அல்லேலூயா. Okay, God can lift any person from any situation. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் எந்த நபரையும் எழுப்ப முடியும். So this morning, அதனால இந்த காலவெளியில maybe you feel very far away from God. ஒருவேளை நீங்க தேவனிடத்திலிருந்து ரொம்ப தூரம் விலகி போய்விட்டு என்று நினைக்கலாம். But today, ஆனா இன்றைக்கு even as you call unto him, தேவனை நோக்கி நீங்க அழைக்கும் பொழுது he will come and deliver you. அவர் வந்து உங்களை விடுவிப்பார். He will lift you up from the situation. சூழ்நிலையிலிருந்து உங்களை எழும்ப He பண்ணுவார். will raise you up once again. மீண்டுமாக உங்களை எழும்ப பண்ணுவார். Hallelujah. Hallelujah. So that his plan and purpose in your life will continue to be fulfilled. அவங்க வாழ்க்கையில் அவர் வைத்த திட்டமும் அவர் நிறைவேறும்படியாக செய்வார். Hallelujah. Hallelujah. So at the end, if you read chapter 16 verse 28, இங்கே தொடர்ச்சியாக நியாயாதிபதி 16:28 வாசிப்போம் என்றால், okay, lastly Samson look unto God. இறுதியாக சிம்சோன் தேவனை நோக்கி பார்த்தார். Okay, they were having some festival. அங்கு ஒரு சில நிகழ்ச்சி நடந்தது. And the leaders they want to bring Samson so that they can watch him. இங்கே அந்த தலைவர்கள் சிம்சோனை இந்த இடத்துக்கு கூட்டி வர சொன்னார்கள். காரணம் அவனை கவனிக்க முடியாது. So that he can entertain the people there. அங்க இருக்கிற ஜனங்களுக்கு அவன் ஒரு கேலி பொருளாக இருக்க முடியாது. So when Samson was there, இங்கே சிம்சோன் இருக்கும் பொழுது this is the prayer that he makes. இதுதான் அவர் செய்த ஜெபம். Verse 28. வசனம் 28. Then Samson prayed to the Lord, Sovereign Lord, remember me. Please God, strengthen me just one more. Let me with one blow get revenge on the Philistine for my 2 eyes. நியாயாதிபதி 16:28. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வாய் பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனை பலப்படுத்தும் என்று சொல்லி. Hallelujah. Here we see Samson cry out to God. இங்கே நாம் பார்க்கிறோம் சிம்சோன் தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். He knows he has broken the vows of God. இங்கே தேவனுடைய பொருத்தனைகளை உடைத்து விட்டேன் என்று அவருக்கு தெரியும். He knows the reason why he is there in such a situation. இவ்விதமான சூழ்நிலை ஏன் அவர் அங்கு இருக்கிறார் என்று அவருக்கே தெரியும். But even in that situation, ஆனா அந்த சூழ்நிலையிலும் கூட he lift up his eyes to the Lord. தேவனை நோக்கி கண்களை ஏறெடுக்கிறார். He lift up his voice to the Lord. தேவனை நோக்கி அவர் சத்தத்தை உயர்த்துகிறார். And he says, one more time, Lord, remember me. அவர் சொல்கிறார், இன்னொரு விசை என்னை நினைத்தருளும் ஆண்டவரே. And God heard his cry. கர்த்தர் அவர் கூக்குரலை கேட்டார். Even whatever situation you are in this morning, இந்த காலையில் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கூட God listened to your cry. கர்த்தர் உங்களை கூக்குரலை கேட்பார். Hallelujah. 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 It's nothing is impossible for the Lord. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. Even in a desperate situation, cry out to him this morning. அவசர சூழ்நிலையில கூட தேவனை நோக்கி இந்த காலையில கூப்பிடுங்க. Okay, God can do a miracle in your life. உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும். Okay, in verse 30, வசனம் 30. okay, Samson said, let me die with the Philistine. Then he pushed with all his might, and down came the temple on the rulers and all the people in it. Thus he killed many more than when he died than while he lived. வசனம் 30. என் ஜீவன் பெலிஸ்தரோடு கூட மடிய கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்களின் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாக இருந்தார்கள். Hallelujah. Hallelujah. At the end, God used him
to deliver the Israelites. Sorry, the Philistines in the hands of Israelites. இங்கே நாம் பார்க்கும் இறுதியில கர்த்தர் அவனை உபயோகப்படுத்தி பெலிஸ்தர் கரத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தார். Okay, God raised him up to kill many more people. இன்னும் அதிகமான ஜனங்களை கொல்லும்படியாக கர்த்தர் அவனை எழுப்பினார். God restored the strength once again to him. மீண்டுமாக அவனுடைய பலத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கொடுத்தார். God raised him up even in his last days. அவனை இறுதி காலத்தில் கூட கர்த்தர் மீண்டுமாக எழுப்பினார். Hallelujah. Hallelujah. The same Lord is living today. அதே தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். Okay, God can even raise you up from your situation. தேவன் நீங்கள் இருக்கிற சூழ்நிலையிலிருந்து உங்களை எழுப்ப முடியும். Okay, it doesn't matter how far you have been. நீங்க எவ்வளவு தூரம் போய் விட்டீர்கள் அது பரவாயில்லை. Okay, maybe Lord I've fallen. ஒருவேளை நீங்க சொல்ல ஆண்டவரே நான் விழுந்து விட்டேன். But whether you fall or not, we still belong to him. நம்ம விழுந்துட்டோமா இல்லையா நாம் இன்னும் தேவனுக்கு சொந்தமானவர்கள். Hallelujah. Hallelujah. Okay, like the prodigal son. இங்கே இந்த கெட்ட குமாரன் கதையை போல He lost everything. எல்லாவற்றையும் இழந்து விட்டார். Okay, he was desiring to eat the food for the week. அந்த பண்டிகை வைத்து அந்த உணவை உட்கொள்ளுற கட்டத்துல போயிட்டார். But when he realized and returned to the Lord, ஆனா புத்தி தெளிந்து தேவனிடத்தை அவர் திரும்பி வரும்பொழுது okay, his father was waiting there. அவரோட தகப்பன் அங்க காத்திருந்தார். God is waiting for you this morning. இந்த காலைவேளை கர்த்தர் உங்களுக்காக காத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. God want to bring him back towards him. கர்த்தர் மீண்டுமாக அவரோட கொண்டு வரும்படியாக விரும்பினார். Okay, wherever you are, turn to him. எங்க நீங்க இருந்தாலும் சரி தேவனை நோக்கி பாருங்க. Okay, it doesn't matter where you are. நீங்க எங்க இருந்தாலும் பரவாயில்லை. God is able to lift you up again. மீண்டுமாக கர்த்தர் உங்களை எழும்ப பண்ண Okay, முடியும். as 1 Peter chapter 5 verse 6 says. 1 பேதுரு 5:6 பார்க்கலாம். Okay, humble yourself in the mighty hand of God. தேவனுடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். In due time he will lift you up. He will raise you up. ஏற்ற வேளையிலே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். Hallelujah. Hallelujah. So God is able to lift you up from your situation. ஆதலால் நாம் பார்க்கிறோம் நீங்க இருக்கிற சூழ்நிலையிலிருந்து கர்த்தரால் உங்களை உயர்த்த முடியும். Okay, maybe like Samson, God has a call in your life. God has a plan in your life. சம்சனை போல உங்க வாழ்க்கையில தேவனுடைய அழைப்பு தேவனுடைய காரியங்கள் இருக்கலாம். Today you may be, because of the situation, you have left the ministry. ஒருவேளை சூழ்நிலை நிமித்தமாக ஊழியத்தை நீங்க விட்டு போய் இருக்கலாம். You are not doing the things that God has called you to do. தேவன் உங்களை அழைத்து செய்ய சொன்ன காரியத்தை நீங்க செய்யாமல் இருக்கலாம். God is reminding you once again. மீண்டுமா கர்த்தர் உங்களுக்கு His நினைவுபடுத்துகிறார். plan and purpose will need to be fulfilled. அவருடைய சித்தமும் திட்டமும் நிச்சயமா நிறைவேற்றப்பட வேண்டும். Hallelujah. Hallelujah. God has called us to bring glory to his name. தேவன் நம்மை அழைத்ததே அவர் நாமத்துக்கு மகிமை கொண்டு வரும்படியாக. Okay, 1 Corinthians chapter 6 verse 20, you can read back. 1 கொரிந்தியர் அந்த 20 வசனத்தை நீங்க வாசிக்கலாம். And secondly, God has called us so that we can live a holy life, a holy people. இங்கே இரண்டாவதாக ஏன் ஆண்டவர் நம்மளை அழைத்தார்னா பரிசுத்தமாய் ஜீவிக்கும்படியாக. Hallelujah. Hallelujah. So that we can declare the praises of him who called us. அப்படி அழைத்த அந்த நோக்கத்தின் அந்த துதியை நம்மால் சொல்லி வர முடியும். Amen. Amen. So God wants us to bring glory to his name. ஆதலால் தேவன் அவருடைய நாமத்துக்கு மகிமை கொண்டு வரும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். Okay, and God wants us to live as a holy people for him. அவருக்காக பரிசுத்த ஜாதியா இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். God has called us to proclaim his word. அவருடைய வார்த்தையை பிரகடனம் பண்ணும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். Are we doing that, the call of God in our lives? தேவன் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அந்த அழைப்பின்படி நம்ம செய்கிறோமா? So this is an opportunity given to us. இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பம். Hallelujah. Come back to the call of God in your life. உங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்த அழைப்புக்கு மீண்டுமாக வந்து விடுங்கள். Hallelujah. Hallelujah. Okay, so maybe you have stopped something in your life. ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஒரு சில இடத்துல நீங்க நிறுத்தி இருக்கலாம். You were doing something before. அதுக்கு முன்பாக செய்த காரியங்கள். Okay, but you have stopped because of certain circumstances or situation. ஒரு சூழ்நிலை அல்லது ஒரு காரியத்தை நிமித்தமாக அதை நிறுத்தி இருக்கலாம். But continue. ஆனா தொடர்ச்சியாக ஓடுங்க. Hallelujah. Hallelujah. God is calling you back again. கர்த்தர் மீண்டுமாக உங்களை அழைக்கிறார். Okay, God want to raise you up once again. மீண்டுமாக உங்களை எழும்பும்படியாக விரும்புகிறார். We need to understand that nothing is impossible for him. நமக்கு தெரிய வேண்டும் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. Hallelujah. With God nothing is impossible. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே If இல்லை. God can raise Lazarus, அப்படி லாசருவை கர்த்தர் எழும்ப பண்ணுவார் என்றால் God can raise any dead situation in your life. உங்க வாழ்க்கையில இருக்கிற எந்த மரித்து போன காரியத்தை அவரால் எழுப்ப பண்ண முடியும். Call on to him today. இன்றைக்கு அவரை நோக்கி கூப்பிடுங்க. Turn to him. அவர் பக்கமாய் திரும்புங்க. As how he has raised Lazarus, எப்படி லாசரு எழும்ப பண்ணினாரோ God can raise any dead situation in your life. வாழ்க்கையில் இருக்கிற எந்த மரித்த சூழ்நிலையும் அவரால் எழும்ப பண்ண Let முடியும். God do something great in your life in 2021. இந்த 2021ல கர்த்தர் உங்க வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்யட்டும். Hallelujah. Hallelujah. God wants to raise
the situation in our life. உங்க வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலையை கர்த்தர் எழும்ப பண்ண Let's just போகிறார். look unto God this morning. காலையில தேவனை நோக்கி பார்ப்போமாக. Wherever you are, நீங்க எங்க இருந்தாலும் சரி, even as you're listening to this word, நீங்க இந்த காலையில செய்தி கேட்டு கொண்டிருந்தாலும் சரி, just open up your hearts. இருதயத்தை திறந்து கொடுங்க. There, God has called you for a purpose. தேவன் ஒரு நோக்கத்திற்காக உங்களை அழைத்திருக்கிறார். There is a call in your life. உங்க வாழ்க்கையில ஒரு அழைப்பு இருக்கிறது. Are we walking in that call? அந்த அழைப்புக்கு பாத்திரரா நடக்கிறோமா? Or have you departed from the call? அல்லது அழைப்பிலிருந்து விலகி விட்டோமா? So wherever we are, அதுல நாம் எங்க இருந்தாலும் சரி, when we turn to God, தேவனை பக்கமா திரும்பும் பொழுது God is able to lift us up again. மீண்டுமா கர்த்தர் நம்மை எழும்ப பண்ண முடியும். Hallelujah. அல்லேலூயா. Just commit your life to God this morning. காலையில தேவனிடத்தில் உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. As Samson said, இங்க சிம்சோன் சொன்னது போல, Lord, remember me one more time. மீண்டுமாக என்னை நினைத்தருளும் ஆண்டவரே. Lord, this morning as your people are listening to your word, ஆண்டவரே, இந்த காலையில உம்முடைய ஜனங்களுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையில remember each and every one. ஒவ்வொருவரும் நினைவு கூரும் ஆண்டவரே. Remember the call you have upon your life. அவர் வாழ்க்கையில் இருக்கிற அந்த அழைப்பை நினைவு கூறுங்கள் ஆண்டவரே. Lord, you have called them for a purpose. ஆண்டவரே, ஒரு நோக்கத்திற்காக அவர்களை அழைத்திருக்கிறீர். We know your purpose will fulfill in their lives. ஆண்டவரே, உங்க வாழ்க்கையில உடைய திட்டம் நிறைவேறும் என்று எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. Lord, we pray that you raise them up from this situation. ஆண்டவரே, இந்த சூழ்நிலையிலிருந்து அவர்களை எழும்ப பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். Whatever situation, the circumstances are surrounding them, அவர்கள் சுற்றிலும் எந்த விதமான சூழ்நிலை சோதனைகள் சுற்றி இருந்தாலும், whatever is pressing them down, எந்த காரியம் அவர்கள் அழுத்தப்படுத்துகிறதோ, preventing them from to rise up, எழும்புவதற்கு தடையாய் இருக்கின்றதோ, Father, we break it in the mighty name of Jesus. இயேசுவின் நாமத்தில் உடைத்தெறிகிறோம். Father, we pray that the resurrection power will work in each and everyone's life. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உயிர்த்தெழுந்த வல்லமை கிரியை செய்ய வேண்டும்படியாக As ஜெபிக்கிறோம். how Jesus was raised from the dead, எப்படி இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார், let the same power that's working in each and every one of them raise them up, Father, today. அதே விதமான வல்லமை ஒவ்வொருக்குள்ளும் கிரியை செய்கிற அவர்களை உயிர்த்தெழும்படியாக ஜெபிக்கின்றோம். Commit them into your hands. ஒவ்வொருடைய கரத்தில் ஒப்பு In கொடுக்கிறோம். Jesus' name, ask and pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். Amen. ஆமென். Thank you. நன்றி. Continue to pray for prayer requests. ஜெப விண்ணப்பங்களுக்காக ஜெபிப்போம். Okay, firstly, I'll just ask and Sister Mano to pray for the water. முதலாவது தண்ணீருக்காக நாம் ஜெபிப்போமாக. ஆவியானவரே, இந்த காலவேளைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். Holy Spirit, we thank you for this morning. இந்த காலவேளை தண்ணீரை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். Lord, we just commit the water into your hands. ஆண்டவரே, கடந்த 35 நாட்களாக ஜெபித்து வருகின்றோம். Lord, for the past 35 days we have been praying for this. இந்த காலவேளையில் ஆண்டவரே, Lord, this morning, அந்த தண்ணீரை உம்முடைய வல்லமை கட்டந்து வரும்படியாக let ஜெபிக்கிறேன். your power rest upon this water. உம்முடைய அந்த யாரெல்லாம் அந்த தண்ணியை ஆண்டவர் உபயோகப்படுத்துகிறார்களோ, Whoever use this water, Father God, அற்புதங்களும் அதிசயங்களும் வாழ்க்கையில let காணப்படட்டும். miracles, signs and wonder take place. அவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் Let them ஆண்டவரே. be blessed. இயேசுவின் நாமத்தில் In ஜெபிக்கின்றேன். Jesus' name, ask and pray. ஆமென். We're going to pray for the oil. Heavenly Father, we just commit the oil into your hands. பரலோக பிதாவே, என்னை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். Lord, we pray wherever this oil is being placed, ஆண்டவரே, எங்கெல்லாம் இந்த எண்ணெயை உங்கள் உபயோகப்படுத்துகிறார்களோ, let miracles take place. அற்புதங்கள் நடக்கட்டும். Let sickness be healed. வியாதி Let சுகமாகட்டும். them be delivered. அவர்கள் Let the விடுதலையாக்கப்படட்டும். house be blessed. உங்க குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். Father, we pray that a miracle power will manifest through this oil, Father இந்த God. எண்ணெய் மூலியமாக அங்கு அற்புதத்தின் வல்லமை கடந்து Let வரட்டும். anointing come upon this oil. உங்களுடைய அபிஷேகம் இந்த எண்ணெயில கடந்து வரட்டும். In Jesus' name, ask and pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். Okay, we're going to pray for our prayer requests. ஜெப விண்ணப்பத்துக்காக ஜெபிப்போம். Just place your hands upon the prayer request. அங்க ஜெப விண்ணப்பத்தின் மேல் உங்கள் கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். Father, we know that each and every paper talks about different situation. ஆண்டவரே, எங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு காகியத்திலும் ஆண்டவர் வித்தியாசமான சூழ்நிலை குறித்து பேசப்பட்டு இருக்கிறது. Lord, you know the heart desire. ஆண்டவரே, இருதயத்தின் வாஞ்சை என்னவென்று உமக்கு தெரியும். You know ஆண்டவரே, their tears. அவர்கள் கண்ணீரை காண்கிற You know their தேவன், pain. ஒரு வலியை காண்கின்ற தேவன். Lord, you know everything, Lord. ஆண்டவர் எல்லாவற்றையும் நீ அறிந்திருக்கிறீர். Father, ஆண்டவரே, because you know everything, நீர் எல்லாம் அறிந்த நிமித்தமாக Lord, we pray that you fulfill the prayer that's written in this prayer request. ஆண்டவரே, அங்கு எழுதப்பட்ட ஒவ்வொரு ஜெபத்துக்கும் நீர் நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கின்றேன். Father, we pray even as we comes to the end of the 40 days of fasting, ஆண்டவரே, 40 நாள் கடைசிக்குள் அந்த கடந்து போகிற நாட்களிலும் கூட let each and every prayer request, ஒவ்வொரு ஜெப விண்ணப்பமும் Lord, we pray be answered. அது ஜெபத்திற்கு பதில் கொடுக்க முடியாது Let ஜெபிக்கின்றோம். nothing be missed. எதுவுமே அங்க விட்டு விடக்கூடாது ஆண்டவரே. Father, we pray for a miracle to take place. அற்புதங்கள் நடக்க ஜெபிக்கின்றோம். Supernatural things to happen இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்கட்டும். because you are a supernatural God. காரணம் நீர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன். We commit each and every prayer request into your hands. ஒவ்வொரு ஜெப விண்ணப்பத்தையும் உடைய கரத்தில் In வைக்கிறேன். Jesus' name, ask and pray. இயேசுவின் நாமத்தில் Okay, ஜெபிக்கின்றோம். if you are in the family, just hold the hands up to the people next to you. குடும்பமா இருக்கும் என்றால் பக்கத்தில் இருக்கிற கரங்களை பிடித்துக் We're கொள்ளுங்கள். going to pray for our nation. நம் தேசத்திற்காக நாம் ஜெபிக்க போகின்றோம். Okay, it is our responsibility to pray for our nations. நம் தேசத்துக்கு ஜெபிப்பது நம்மேல் இருந்த கடமை. If something need to be happen in this nation, it is we.
ஒரு காரியம் தேசத்தில் நடக்க வேண்டாம், அது நாம் தான். We need to stand in the gap. நாம் தான் திறப்பின் வாசலில் நிற்க வேண்டும். Hallelujah. அல்லேலூயா. So this morning when we hold our hands, இந்த காலையில கரங்களை பிடித்திருக்கிற வேளையில் கூட I ask Manu to lead us in prayer. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஐயா, மீண்டுமாக இந்த காலையில எங்கள் மலேசியா தேசத்தை உடைய கரத்தில் வைக்கிறேன். Father, once again we commit the nation of Malaysia into your hands. 2 கொரிந்தியர் 7:15 சொல்லது போட்டு ஆண்டவரே. 2 Corinthians 7:14 says, ஆண்டவரே இந்த ஸ்தலத்தில் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு செவிகள் கேட்பதாயும் அங்க செவிகள் திறந்திருப்பதாயும் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. Lord, we are a God who listens, be attentive to the prayer request and may uphold from this place. இந்த தேசத்தில் எங்களை நீ பிறக்க செய்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறேன். Thank you for bringing us in this nation. ஆண்டவரே ராஜாக்களுக்காகவும் ஆண்டவரே பிரைம் மினிஸ்டருக்காகவும் கேபினெட்ல இருக்கிற ஒவ்வொரு மினிஸ்டருக்காகவும் ஜெபிக்கின்றோம். Father, we especially pray for the king, the prime minister, the cabinet ministers this morning. ஆண்டவரே நீர் ஆளுகை செய்வீராக. Lord, that you rule this nation. அவர் ஆவிக்குரிய கண்களை திறப்பீராக. Let your spiritual eyes be open. சத்தியத்தை அறியும்போது சத்தியமே அவர்களை விடுதலையாக்கட்டும் If ஆண்டவரே. they know the truth will set them free. ஆண்டவரே தேசத்திற்கு பட்சபாதம் இல்லாதபடிக்கு ஆண்டவரே. They will rule this nation with justice, of Father God. ஜனங்களுக்கு எந்த ஒரு பட்சபாதம் இல்லாதபடிக்கு சேவை செய்யும்படியா நாங்கள் Let ஜெபிக்கின்றோம். them serve the people without any partiality. தேவ ஞானத்தால் நிரப்பும் ஆண்டவரே. Lord, fill them with the wisdom of God. தேவ பயம் அதிகரிக்கும்படியா Let the ஜெபிக்கிறேன். fear of God increase in them. ஆசீர்வதிப்பீராக. Bless them, O Lord. எல்லா மாநிலத்தையும் உடைய கரத்தில் We வைக்கிறோம் commit ஆண்டவரே. every state in this nation. ஆண்டவரே ஒவ்வொரு மாநிலத்தையும் கர்த்தருடைய கரம் இருப்பதற்காக நன்றி. Lord, we pray that your hands be upon every state, of Father God. ஒவ்வொரு மாநிலத்தையும் தேவனை தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும்படியா Father, we pray ஜெபிக்கிறோம். you bless each and every state, of Father. ஆண்டவரே இந்த காலவேளை கூட ஆண்டவரே இந்த தேசத்தை கலக்கி கொண்டிருக்கிற இந்த கொரோனா வைரஸுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். Lord, we come against this COVID-19 that's coming against this nation, of Father God. ஆண்டவரே இந்த தேசத்தில் மூடி இருக்கிற இந்த கொரோனா வைரஸ் என்ற காரில் மறையும்படியா ஜெபிக்கிறேன். Let the cloud of darkness, coronavirus, of Father, depart from this nation. ஒரு கட்டுக்குள் நீர் கொண்டு வருவீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் Lord, we ஆண்டவரே. pray that you bring this disease into a control. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்க கர்த்தர் நிச்சயமா நீ செயல்பட்டு கொண்டு இருக்கிறீர். Lord, we know that even as we continue to pray that you're doing something in our lives. ஒரு விடுதலையும் ஒரு சுகமும் ஒரு அற்புதம் இந்த தேசத்துல நிச்சயமா நாங்கள் காண்போம். Lord, we will see a deliverance and healing in this nation. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேசத்தின் இரத்த கொட்டைகள் மூடிக்கொள்ளும். Thank you, Lord. We pray that you cover this nation with your precious இந்த blood. தேசத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. Let you bless this nation. இயேசுவின் நாமத்தில் In ஜெபிக்கின்றோம். Jesus' name I ask and pray. ஆமென். Amen. Amen. Okay, as I told you just now, சற்று முன் சொன்னது போல okay, we are on the 35th day of our fasting. நம்முடைய உபவாசம் 35ஆம் நாள்ல நாம் இருக்கின்றோம். Okay, it's 5 more days to go. இன்னும் முடிப்பதற்கு இன்னும் 5 நாட்களே உள்ளது. Okay, and Friday is our last day of our 40 days of fasting. வெள்ளிக்கிழமை நம்முடைய 40 நாள் கடைசி நாள். Okay, and we have a special prayer 7 o'clock as usual. எப்போதும் போல நடக்கிற 7:30 மணி ஜெபம் நடக்கும். Okay, but we have a special prayer because of the last day of our 40 days of fasting. 40 நாள் கடைசி நாளா இருக்கிறபடியால் அன்று 7 மணிக்கு அங்க விசேஷ ஜெபம் நடக்கும். So don't miss it. அதை தவிர்த்து So விடாதீங்க. gather together as a family. குடும்பமாக ஒன்றாக வாருங்கள். Okay, with your oil, prayer request, whatever things you have put in front for prayer. ஜெபத்திற்காக நீங்கள் வைத்த எண்ணெய், தண்ணீர், விண்ணப்பங்கள் ஏதோ எல்லாத்தையும் கொண்டு வாருங்கள். Okay, even as you go through this last week, இந்த கடைசி வாரத்தில் நாம் கடந்து போகும்போது expect great things from God. தேவனிடத்திலிருந்து பெரிய காரியத்தை எதிர்பாருங்க. He is able even to come into your place where you are. நீங்க இருக்கிற இடத்திற்கு அவரால கடந்து வர Okay, முடியும். let the presence of God fill your homes. உங்க வீட்டை, குடும்பத்தை கர்த்தருடைய பிரசன்னம் Let the நிரப்பட்டும். power of God be manifest even as you start to pray. நீங்க ஜெபிக்க தொடங்கும் போதே தேவனுடைய வல்லமை அங்க செயல்படட்டும். Hallelujah. So Hallelujah. Friday 7 p.m. வெள்ளிக்கிழமை 7 மணிக்கு Okay, we will send you the link. நம்ம லிங்க் அனுப்புவோம். Okay, and Saturday is our anointing service. சனிக்கிழமை அபிஷேக ஆராதனை. Okay, we cannot gather in the church. சபையில நம்ம கூட முடியாது. Okay, we don't know how's the situation, but temporary we can't gather in the church. சூழ்நிலை எப்படி இருக்கும் தெரியாது, ஆனாலும் தற்காலிகமாக சபையில் இப்ப கூட முடியாது. So our anointing service will be as usual 2 p.m. அதெல்லாம் நம்முடைய அபிஷேக ஆராதனை சரியாக 2 மணிக்கு Okay, ஆரம்பிக்கப்படும். wherever you are. நீங்க எங்க இருந்தாலும் சரி. Okay, take time. நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Okay, if you need to take leave, take leave. நீங்க லீவ் எடுக்க வேண்டும் சொன்னா லீவ் எடுங்க. Okay, don't miss this anointing service. இந்த அபிஷேக ஆராதனை இழந்து விடாதீங்க. God want to do something in your life. உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். Hallelujah. Hallelujah. So our anointing service will be sharp 2 o'clock. அதனால நம்முடைய அபிஷேக ஆராதனை சரியாக 2 மணிக்கு தொடங்கிவிடும். Amen. So get prepared. ஆயத்தமா இருங்கள். So the last week of 40 days of fasting. இந்த 40 நாள் உபவாசம் கடைசி வாரம். Okay, thank you. God bless you. நன்றி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Okay, let's close the benediction. Okay, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Let's just lift up our hands for benediction. May the grace of the Lord Jesus Christ, the love of the Father, and the sweet fellowship of the Holy Spirit be with you.
People say, Amen. Amen. Thank you. God bless you. நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.